இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ரெசல்மேனியாவில் நடக்க போகிற ஒரு மேட்ச். அந்த மேட்ச்சில் ஒரு விதமான சம்பவம் நடக்க போகுது. அதை பற்றி இப்போ அஃபிஷியலாகவே ஹிண்ட் கிடச்சிருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவமாக நடந்துச்சு. அந்த மெயின் ஈவெண்ட்டில் ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் செத் ரோலின்ஸ் வெர்சஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல விஷயத்த வந்து நமக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி நடந்த விஷயம் கிடைச்சிருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரெஸ்ல்மேனியா மேட்சில் நடக்க போகிற ஹிண்டாக கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் ரிங்ஸ் வருவார். ரோமன் ரிங்ஸ் ஓடிசின்ற மாதிரி கேரக்டரில் வருவார்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ரோமன் ரிங்ஸை அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓடிசி கிடையாது, ஒய்டிசின்னு அவரோட டிஷர்ட்டில் கூட பிரிண்ட் ஆயிருக்கும். YTC யுவர் ட்ரைபல் சீஃப்ன்ற மாதிரி. அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் பக்கம் போனோம்னா செத் ரோலின்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா நானும் ரெஸ்ல்மேனியாவில் இருக்கிறேன், உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வருவார். ஆனால் செத் ரோலின்ஸ்க்கு யாருக்கு மேலே ரொம்பவே கோவம்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்குக்கு மேலே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்குக்கும் செத் ரோலின்ஸ்க்கான பகை வந்து ரொம்ப காலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதையும் இப்போ WWE பில்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று ஜெயிச்சிட்டாங்க. இப்போ மூணாவதாக ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் வைப்பாங்கன்னு பார்த்தா இப்போ ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக போட்டிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு ஹிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு வந்த உடனே தான் மிகப்பெரிய ட்விஸ்டே அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு பேசுனதில் என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட இந்த இடத்துல நான் யாரை பார்க்குறேன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபேவரட் பர்சன் பால் ஹியூமன் சொல்லுவார். நல்லா கேட்டுங்க, என்னோட ஆளு பால் ஹியூமன்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. அதனால என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பால் ஹியூமன் சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிஎம் பங்க் வர்சஸ் ரோமன் ரிங்ஸ்ன்ற ஃபியூடில் இந்த ஃபியூடில் இப்போ செத் ரோலின்ஸ் ஆட் ஆகிருக்காரு. இருந்தாலும் பால் ஹியூமனோட ட்விஸ்ட் இதில் முக்கிய பங்கு வைக்கும் போது பால் ஹியூமன் ரோமன் ரிங்ஸை விட்டுட்டு சிஎம் பங்க் பக்கம் போக போகிறாரா. ஏன்னா லாஸ்ட்டில் நடைபெற்ற ராவில் கூட ரோமன் ரிங்ஸ் வர்றதுக்கு முன்னாடி சிஎம் பங்க் வந்து பால் ஹியூமனை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன ஆயிடுச்சுன்னு ரோமன் ரிங்ஸ் செத் ரோலின்ஸ் அட்டாக் பண்ணக்குள்ள இப்போது அதோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது இப்போது வந்து பால் ஹியூமனுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கு, எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்துக்கிட்டு செத் ரோலின்ஸ் சிஎம் பங்க் மேல கொலவெறியில இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸையும் அட்டாக் பண்ணிருக்காரு. மெயினா ஒரு அட்டாக் பண்றது சிஎம் பங்கா தான். அதனால ரோமன் ரிங்ஸை கூட செகண்டரியா தான் பாக்குறாரு. அதனால ரோமன் ரிங்ஸும் சிஎம் பங்கும் மேட்ச்ல வந்து இந்த ஃபியூடில் வந்து செத் ரோலின்ஸ் என்ன பண்ண போறாருன்னு கேட்டீங்கன்னா சிஎம் பங்க் தள்ளி விட்டுட்டு அடிச்சு போட்டுட்டு ரோமன் ரிங்ஸ் கிட்ட சேர்ந்து சிஎம் பங்க் அடிப்புமா, அதாவது ஷீல்டு மாதிரி ரீயூனியன் ஆகி அடிப்புமா அப்படின்ற மாதிரிலாம் ரெஸ்ல்மேனியா ஸ்கிரிப்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ரெண்டு பேருமே சேர்ந்து சிஎம் பங்கை பொழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து சிஎம் பங்கை பொழக்கிறத பார்த்து கண்கலங்கி பால் ஹியூமன் சென்டிமெண்ட்டாக ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணாமல் சிஎம் பங்குக்கு சப்போர்ட் பண்ணி செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செத் ரோலின்ஸை அட்டாக் பண்ணும்போது செத் ரோலின்ஸ் இப்படி திரும்பி அப்படியே முதுகில் குத்தும் போது பால் ஹியூமன் குத்திட்டு இருக்கும்போது திரும்பி போகல பால் ஹியூமன் அட்டாக் பண்ணுறதுக்கு செத் ரோலின்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு ரோமன் ரிங்ஸ் கடுப்பாகும். ஏன்னா என் ஆள் பால் ஹியூமன் நீங்கள் அட்டாக் பண்ணிட்டு செத் ரோலின்ஸை பயங்கரமாக அட்டாக் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் ரெஸ்ல்மேனியா மேட்ச்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அதை பத்தி கிளியரா ஹிண்ட் கொடுத்துருக்கு. ஆனா ரெஸ்ல்மேனியா மேட்ச் வந்து இந்த மேட்ச் பயங்கரமான மேட்சா இருக்கும். ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் வேற லெவலா போகும். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.